குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மிஸ். வெரி குட் மார்னிங். என்ன 3 நாள் லீவு எப்படி போச்சு உங்களுக்கு? என்ன ராமு நீ சொல்லு. மேம் காலையிலே சீக்கிரமா எழுந்துச்சு காலை கடன்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா படித்தேன். கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் நல்லா நீட்டாக முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு நல்லா உதவியா வீட்டில் உள்ள வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஹெல்ப் பண்ண மேடம். சோமு நீ சொல்லு. நானா நல்லா தூங்கினேன், டிவி பார்த்தேன், மொபைல் ரொம்ப நேரம் நோண்டிட்டு இருந்தேன். அப்போ ஹோம்ஒர்க்கு நீ முடிக்கல? ஆமா மிஸ். சோமு அப்போ இந்த லீவை ஃபுல்லாக நீ வேஸ்ட் பண்ணியிருக்க. ஆமா மிஸ். இங்கே பாரு சோமு, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, காலம் பொன் போன்றது, கடமை நம் கண் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ராமு பாரு, அவனோட வேலையை அவன் யூஷுவலாக என்ன பண்ணணுமோ அந்த ஒர்க்கை நீட்டாக பண்ணியிருக்கான். அவனுக்கு அந்த காலத்தோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு. அதனால் அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கான். நீ என்ன பண்ணியிருக்க? நல்லா சாப்பிட்ருக்க, தூங்கியிருக்க, மொபைல் பார்த்துருக்க. இதனால் உன்னோட காலம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. உன்னால் தொடர்ந்து ரெகுலராக செய்ய வேண்டிய ஒர்க்கை உன்னோட வேலையை செய்ய முடியாமல் போயிருக்கு. அதனால் இனிமேல் அது கிடைக்கிற டைமை நல்லா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோ. டைமை வேஸ்ட் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சரிங்க மிஸ். ஓகே, வாங்க நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா?